ஹாய் ஹலோ ஒலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் கேஹெச் இன்ட்டு ஆர்கே, ஆர்கே இன்ட்டு கேஹெச் எப்படி போடலாம் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறப்ப நம்ம ரெட் ஜெயிண்ட்லேருந்து கேஹெச் இன்ட்டு ஆர்கேனே போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரீயூனியன் ப்ரொமோ விட்ருக்குறாங்க. 3.47 செகண்டுன்னு நினைக்கிறேன். எஸ் தப்பா இல்லைன்னா கரெக்டாக அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கமாகவே நம்ம நெல்சன் அவர்கள் இயக்கிற படம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தேடி பிடிப்பாப்புலையோ அதே மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து தேடி பிடிச்சிருக்காப்புல. ரொம்பலாம் வணக்கிட வேண்டாம். இவங்க ரெண்டு பேருடைய அந்த ரெடியாகி வர்ற இன்ட்ரோடக்ஷன் அப்படியே ஒரு 30-35 செகண்டுக்கு வந்து ரெண்டு பேரையும் அப்படியே ஸ்லோ மோல நடக்க விட்டு பேக்ரவுண்டில் நம்ம அணி அவர்களுடைய பிஜிஎம்மை பறக்க விட்டாலே போதும்ப்பா. நம்ம மக்களுக்கு 47 வருஷம் கழித்து சேர போகிற, அதாவது ஒன்றாம் தேதி நடிக்க போகிற நம்ம தலைவர் அண்ட் உலகநாயகன் இவங்களுடைய ப்ரோமோ ரெடி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணி வச்சுருக்கிறாரு. வழக்கமாக அவருடைய படங்களுடைய ப்ரொமோஸ் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான். பட் என்னென்னா என்ன மாதிரி ஆட்களுக்கு கமல் சார், ரஜினி சார் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ஒரே படத்தில் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க போகிறோமே, அந்த ப்ரொமோவே ஒரு வேறு லெவலில் ஏதாவது அந்த ஒரு கண்டென்ட்டோடு இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப நெல்சன் படத்தோடைய இன்ட்ரோ ப்ரொமோ அதில் நீ இப்படி எதிர்பார்க்கலாமாடா அப்படின்ற மாதிரி நமக்கே அதுக்கப்புறமா நம்மளே நம்மளை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கூல் பண்ணிக்கிட்டோம். இந்த ப்ரொமோடைய ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அண்டு கமல் சார் தான். வேறு லெவல் ரெண்டு பேரும். ரஜினி சார் கூட அப்போ இருந்த மாதிரியே நிறையா அப்படியே இருக்கார், எக்ஸப்ட் அந்த ஹேர் ஸ்டைலு. மற்றபடி கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அந்த டே பை டே அந்த க்ளோ இருக்குது பாருங்கள், அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்போ ஒரு டைப்பில் இருந்தார், இப்போ வந்து இந்த ஏஜில் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ரஜினி சார் வந்து இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கமல் சார் ஃபேன்ஸே இதை ஒத்துக்கிட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் ஒரு சின்ன சம்பவமாகி போச்சு. என்னன்னு கேட்கலாம், நம்ம ஊர் கிளியோபாட்ரா தேட்டரில் ஸ்டார்டிங்கில், அதாவது 12/7க்கெலாம் வந்து நம்ம ட்விட்டரு யூடியூப் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம தியேட்டரில் வந்து 12 ஹாலுக்கு மேலே தான் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாடல் கிளிப்பிங்ஸ் போட்டாங்க. ஃபஸ்ட் ரஜினி சார் படம், அப்புறமா கமல் சார் படம், அப்புறம் ரஜினி சார் படம், கமல் சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம். அதுக்கப்புறமா கடைசியாக நாயகனையும் தளபதியும் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். ஏன் வாழ்த்துக்கள்யா, நல்லா இருந்ததுயா. அதுவே ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது, ஒரு ப்ரோமோ பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பாக இருந்தது. ஸோ அதை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. ஆமாம், ரஜினி சார் பாட்டு வர்றப்ப ரஜினி சார் ரசிகர்கள் கைத்தட்டவும், கமல் சார் வர்றப்ப கமல் சாருடைய ரசிகர்கள் கைத்தட்டவும். இதில் என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால், யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கடைசியாக ஒன்று பண்ணுறாங்க பாருங்க. இருக்கியா சம்பவம் ஒன்று இருக்கியா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஜஸ்ட் இது வந்து ரெண்டு பேரையும் நாங்கள் ஒன்று நினச்சிருக்கிறோம் அப்படின்ற அதை மட்டும் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொமோவை தவிர்த்து இந்த ப்ரொமோவுக்கும் படத்துக்கும் சுத்தமாக துளியளவும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத வந்து டிஸ்க்ளைமர் போடாமல் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காப்புல. ரெண்டு பேரும் ஃப்ரேமில் வந்தால் எப்படி இருக்கும், ஆனால் ஒன்றா ஃப்ரேமில் வந்தால் ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கணும், அந்த ஒரு வைப்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த ப்ரொமோ அப்படின்றதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அனிபாய் வேறு லெவல். இவங்க சுப்ரமேசி எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி எங்கேயோ அடிச்சிருக்கீங்க அல்லது வேறு யாரோ அடிச்சிருக்காங்க அப்படின்றது கேட்ட மாதிரி இருந்தால் கூட அந்த விஷுவலோடு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள், ஒரு மேஜிக்கு அசைச்சிக்க முடியாது மேன். இன்னொரு 10-15 வருஷம் ஆனாலும். ஆமாம், அதாவது இந்த மாதிரியான ஜானர் படங்கள், இந்த மாதிரியான ஜானர் மியூசிக் விரும்புகிற மக்கள் இருக்கிற வரைக்கும் உண்மை அழிக்க ஆளே கிடையாது, எழுதி தரேன். ஆமாம், அதாவது வெறுமனே ரஜினி சார், அது வெறுமணி கமல் சார், இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்தாலே அந்த ஃப்ரேமை நீ வந்து உன்னுடைய பிஜிஎம்மில் பறக்க விட்ருவ. ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க, நீ ஒன்று போட்டிருக்க பாரு, அதாவது ரெட்ரோ டைப்பில் தாறு மாதிரி கொண்டாட்டம் கொண்டாட்டம் சூப்பர் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்தேன் இந்த ப்ரொமோ. ஓவராலாக வந்து நெல்சன் டைப் ப்ரொமோ. பட் எனக்கு வந்து கமல் சார், ரஜினி சார் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்க்குறப்ப அதில் ஏதாவது ஒரு இன்னும் வித்தியாசமாக கொஞ்சம் பஞ்சிங்காக அந்த மாதிரி நான் யோசித்தேன். அதாவது கண்டென்ட்டோடு இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. சிம்பிளாக ரெண்டு பேரும் ரெடியாகிறத வச்சு நான் ஒன்று பண்ணித்தரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சுருக்காப்புல. இந்த ஸ்லோமோ நடையை வந்து விரும்பாத சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பயங்கரமாக என்ன இது ப்ரொமோ ஒரு மாதிரி பல்லடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் கொடுப்பாங்க.
பட் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க மக்களே. அவங்க 2 பேரும் ஃப்ரேமில் வந்தாலே கொண்டாட்டமாக இருக்குது. இது ஒரு படம் முழுக்க ஒரு 2-2.25 மணி நேரம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு இதை யோசிச்சு பாருங்களேன். இப்போவே அது ஒரு பயங்கர வைபாக க்ரியேட் ஆகுது. அது நீங்கள் 1000 தான் அவங்க மேலாம் விமர்சனம் அது இதுன்னு என்ன வேணால் வச்சுக்கிட்டாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றப்பவே இங்கே வந்து ஒரு கிளர்ச்சி உண்டாயிருது. ஸோ ஷுவர் ஷாட் ரொம்ப நாளாக ஒரு ஏக்கம் இருக்குல்ல தமிழ் சினிமாவில் இந்த 1000 கோடி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதியா அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்படி எல்லாமே நம்ம நம்பி சொல்கிற பல படங்கள் நம்மளுடைய பொறுமையை சோதித்தது இல்லாமல் தயாரிப்பவருடைய பேக்கெட்டையும் பதம் பார்த்துருக்கு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் எல்லாமே ரெடியாகி வரட்டும். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா விடுவாங்க இல்லையா டைட்டில்லேருந்து ஒவ்வொரு விஷயமா, அப்புறம் நம்ம வந்து இன்னும் வைபாயிக்கலாம் அப்படின்றதுக்காக அமைதி அமைதி அப்படின்னு சொல்லி நம்மளே கட்டுப்படுத்திக்குவோம். ஸோ சூப்பரான ஒரு ரீயூனியன் மக்களே. உண்மையிலே பாலிவுட் ஃபேன்ஸ் 47 வருஷம் கழித்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றதே சிலுக்குதியா அப்படின்ற மோடில் தான் நானாக இருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் கேட்குறாங்கல்ல ஜி, சொல்லுங்கள் தலைவா இவர் இப்படின்னா உலகநாயகன். அதாவது அந்த ஸ்டைலு அந்த பெர்ஃபார்மன்ஸு ரெண்டையும் ஒரே படத்தில் தகட்டலாம் செய்யாதுங்க. பார்த்துக்கிட்டே இருப்பேன், இது நல்லா இருக்குது பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்த மூட்லேயே தான் நல்லா இருப்பேன் நினைக்கிறேன்.